குமர குருதாச குருப்பியோ நமக. 15வது பொன்மயிர்கண்ணி 15வது பாடல். என் தலைவனாம் இறைவன் எல்லார்க்கும் தாமிறைவன் வந்தருள்வது என்னால் வழுத்தாய் நீ பொன்மையிலே. என் தலைவனாம் இறைவன் எல்லார்க்கும் தாமிறைவன் வந்தருள்வது என்னால் வழுத்தாய் நீ பொன்மையிலே. பாருங்கள், இது சாதாரணமாக அர்த்தம் புரியுது இந்த பாட்டு. ஆனால் இதுக்கு ஒரு அருளால் இருக்காங்க, அதான் ஆச்சரியமாக இருக்கும். என் தலைவனாம் இறைவன் எல்லாருக்கும் தாம் இறைவன், அதானே எல்லாம் சாதாரண விஷயம் தானே இது. வந்தருள்வது என்னால் வழுத்தாய் நீ பொன்மையிலே. அந்த இறைவன் நமக்கு வந்து அருள் புரியணும், அது அதுதான் நீ கேட்கணும். சரி, இதை முதல் மேல் 2 வரி எடுத்துக்குவோம். எம் தலைவனாம் இறைவன் எல்லாருக்கும் தாம் இறைவன், இதுதானே வரி. இதில் யார் பாருங்கள், குமரகுருவர் வந்து நிற்கிறார். குமரகுருவர் கந்தர் கலிவன் பானு படிக்கணும், அது கேட்கணும். அதில் தான் தீவிரவாதம் ஒடுங்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த அந்த உள்ளம் இருப்பவர்கள். ராஜசகுணம், தீவிரவாதம்னு ஒருத்தன் வருதுனால அவன்கிட்ட ராஜசகுணம்னு ஒன்று இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், எல்லாரையுமே ஒடுக்கணும் அடக்கணும்னு தான் நினைப்பான். அதுக்கு அடங்கி போகிறவன் தாமச குணத்துக்காரன். ராஜச குணம், தாமச குணம், சாத்விக குணம் 3 குணம் இருக்கும் குணங்களில். குணங்கிறது எல்லாரும் அடக்கி ஆளும். தாமச குணங்கிறது எது செஞ்சாலும் சரி கண்டுக்காமல் போயின்னு இருக்கும். சாத்விக குணம் இருக்கு இல்லைங்களா, இது எதுலேயுமே டச் பண்ணாமல் அறிவுபூர்வம் விளைக்கும். அவன் அடிமையாக இருப்பான், ஒருத்தன் அடக்குவான், ஒருத்தன் அடிமையாக இருப்பான், ஒருத்தன் விலகி போயிடுவான், சாதுரியமாக விலகிடுவான். இதுதான் சாத்விகம், ராஜசம், தாமசம்னு பேர். இந்த வகையில் சாத்விக குணத்தில் இன்றைக்கி நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்த்திங்கன்னா, சாத்விக குணத்தில் இருக்கவங்க இன்றைக்கி எந்த பிரச்சனையும் சொல்லிக்காமல் கம்முன்னு அமைதியாக இருந்துன்னு இருக்காங்க. எத்தனையோ நடக்குது இந்த முருகன் விஷயங்களில். இன்றைக்கி எத்தனையோ தவறுகள் நடைபெறுகிறது. ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து திருப்பரங்குன்றத்தில் நடக்கிறது தவறு, அது நல்லாவே தெரியுது. ஆனால் இன்றைக்கி சாத்விக குணம் இருக்கவங்க இன்றைக்கி அமைதியாக இருக்கிறாங்க. அது என்றைக்கு அவங்க நேரம் வரும்போது காட்டுவாங்க. இதுக்கு உதாரணமாக இந்த பாட்டு வரும். என் தலைவனாம் இறைவன் எல்லாருக்கும் தாம் இறைவன் வந்தருள்வது என்னால் வழுத்தாய் நீ பொன்மையிலே அப்படின்னும் பொழுது அவுரங்கசீப் காலத்திலும் இது நடந்திருக்குது. இது நீ புதுசாக ஒன்றும் நடக்கலை, அவுரங்கசீப் காலத்திலே இதுதான் நடந்திருக்கு. அதுதான் குமரகுருபரர் ஸ்ரீவைகுண்டத்தில், இப்போ திருநெல்வேலி ஸ்ரீவைகுண்டம், இங்கே வந்து வாய் பேசாத குழந்தை, அதுக்குன்னா ஊமைன்னு சொல்லுவாங்க நம்ம. அவர் இங்கே பிறக்கிறாரு. திருச்செந்தூரில் 5 வயசில் போகிறாரு. 5 வயசில் போய் அங்கே கந்தர் கலிவன்பா பாடுறாரு. கந்தர் கலிவன்பா பாடி அட்டகாசமாக என்னென்ன சைவ சித்தாந்தம் இருக்கோ அத்தனையும் சொல்லுவார், கந்தபுராணம் இருக்கோ அத்தனையும் சொல்லுவார், விளையாட்ட சொல்லுவார். 5 வயசில் அதிகம் படிக்க ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்டவரை நம்ம எம் தலைவன் யார், காசி விஸ்வநாதர். அவர் மீட்கணும், அவர் குரு இங்கேருந்து அனுப்புகிறாரு. அதை முகலாய மன்னர்கிட்ட போய் மிரட்டி வாங்கியது இந்த குமரகுருபரர். இங்கே ஒன்றுமே கிடையாது. இங்கே சாதாரண ஒரு சின்ன, நீங்கள் இப்போ போனால் கூட போய் பாருங்கள், ஸ்ரீவைகுண்டம் ஒரு சின்ன கிராமம். அந்த இடத்துலேருந்து ஒருத்தர் முருகன் ஒருத்தர் உருவாக்குறாரு. ஒருத்தர் உருவாக்கும்பொழுது காசியில் பிரச்சனை இருக்குதுன்னா இங்கேருந்து போ அப்படின்னு அனுப்புகிறாங்க. இங்கேருந்து அவர் போகிறார். அதுக்கு அந்த அவுரங்கசீப்னா ஒரு பெரிய ஒரு சாம்ராட், அவங்களுடைய ஆட்சி காலம், அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ஏரியா, அவங்க எல்லை, அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் முருகன் மனசு வச்சா ஒரு நொடியில் எல்லாத்தையும் பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் இந்த எம் தலைவனாம் இறைவன் எல்லாருக்கும் தாம் இறைவன் வந்தருள்வது என்னால் வழுத்தாய் நீ பொன்மையிலே அப்படிங்கிற இந்த பாட்டுக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த வரலாறு அது ஒப்பிடலாம். பாமன் சுவாமி இந்த பாட்டு, இந்த வரலாறு வேறு ஒரு இதில் திருத்தணிகை பதிகம் 13 வயசு எழுதியிருக்கார். 13 வயசு திருத்தணிகை பதிகத்தில் 5வது பாட்டில் இவரை பற்றி ரெண்டு வரியில் எழுதிட்டு போயிடுவார் குமரகுருபரரை பற்றி.
அது அதனுடைய ரகசியம் இது தான். 4:30 அரை இருந்து தசை சூழி அப்படின்னு சொல்லி எழுதிடுவார். 4:30 கூட்டல் அரை 5 ஆண் சிங்கம்னு எழுதிடுவார். ஆண் சிங்கத்துக்கு என்னன்னாக்கா குமரகுருபரர் அப்படின்னு அர்த்தம். குமரகுருபர் என்ன பண்ணிக்காருன்னா அங்கே போய் பண்ணார். அதுக்கப்புறம் டெவலப் பண்ணார். அதான் வந்து நாரிகேலா பாகம் அப்படிங்கிற பாட்டு இலக்கணத்தில் எழுதியிருப்பார். அந்த வகையில் முகலாய அரசர்கள் இவர் என்ன பண்ணணும், முகலாய அரசரை சந்திக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போது முகலாய அரசரை சந்திக்கணும்னா இந்து துறவிகள் நேரில் பார்க்க அனுமதி கிடையாது. இதுதான் அங்கே இருக்க சூழ்நிலை. ஃபஸ்ட்டு ஒன்று ரிஜெக்டட். அப்போது ரெண்டாவது என்ன பண்ணணும், இந்துஸ்தானி மொழியில் பேசணும். நீங்கள் உங்கள் மொழியில் பேசுனீங்கன்னா அங்கே இருக்கும் ஒருத்தன் அந்த மொழியில் வாங்கி டிரான்ஸ்லேட் பண்ணி அவர்கிட்ட சொல்லுவான். அவன் என்ன சொல்லணும் அதை தான் நம்ம சொல்ல மாற்றி கூட அவன் சொல்லலாம். சொன்னான்னா அந்த ராஜா அவன் சொல்கிறதான் பதில் சொல்லி அனுப்பிச்சுடுவார். அதில் ரெண்டாவது ரிஜெக்டட். ஒன்று இந்து துறை போக முடியாது. 2 நம்ம மொழியில் பேசி அவன் டிரான்ஸ்லேட் பண்ணான்னா அங்கேயே அடிபட்டுரும். அப்புறம் அவங்க கொடுக்குற பதில் வேறவாக இருக்கும். இந்த நிலையில் தான் இவர் இங்கே இருந்து ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து இவர் அனுப்பப்படுகிறார் அந்த ஊருக்கு. இவருக்கு அந்த மொழியும் தெரியாது, அங்கே இந்து துறவிகளை ராஜா சந்திப்பான்னு தெரியாமல் தான் இங்கேருந்து போகிறார். அங்கே போனது அப்புறம் தெரிஞ்சினார். முதல்ல என்ன பண்ணார், இந்த இடத்த ஏன் போனார், அங்கே காசியை மீட்கணும். காசியை வந்து அவங்க முகலாய கண்ட்ரோலில் இருக்குது. முகலாய மன்னர்கிட்ட இருந்து மீட்கணும். அது நெட்டில் கூட போட்டிருக்காங்க. நீங்கள் கவனித்து படிச்சிங்கனாக்கா நெட்லலாம் கூட இது விளக்கம் வந்திருக்குது. அவுரங்கசீப் ஆட்சி காலம் ஒருத்தர் அவுரங்கசீப்பு தான் மிரட்டினார்னு காட்டுவாங்க, ஒருத்தர் அவுரங்கசீப்புக்கு டெல்லி பாதுஷா வந்து இது மாதிரி பண்ணினார் அப்படின்னு காட்டுவாங்க. நெட்டில் போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அது என்ன விஷயம்னா இவர் என்ன பண்ணுறார், முதல்ல குமரகுருபரர் இங்கேருந்து போனார். போயிட்டு சகலகலாவல்லி மாலையை பாடுறார். முதல்ல அந்த மொழி தெரிஞ்சுக்கணும். அந்த மொழியை தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ நம்ம சகலகலாவல்லி மாலையை இவர் பாடுறாரு. 10 பாட்டு தான். குழந்தைகள்லாம் படிப்பு வேணும்னு கேட்குறாங்க. அவங்கெல்லாம் கூட இந்த பாட்டு தொடர்ந்து நிதானமாக விளக்கேற்றி வச்சு ஒரு 48 நாள் படித்தாங்கன்னா கண்டிப்பாக யாராவது படிக்க கேட்க அப்படி இருந்தாலே உங்களுக்கு எல்லா இதுவும் கல்வி அறிவும் வந்துடும். அவர் அந்த வகையில் அந்த இந்துஸ்தானி மொழி சரளமாக சரஸ்வதி அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ரெண்டாவது இவர் என்ன பண்ணுறாரு, சரி பேசுறதுக்கு இவர் டைரெக்டாக பேச ரெடி ஆகிட்டார் ராஜா கிட்ட. ஆனால் ராஜா கிட்ட இந்து சாமியாரை உள்ளே அனுப்புறதுக்கு அனுமதி இல்லை. துறவிகள் இந்து துறவி அவன் முஸ்லீம் ராஜா உள்ளே அனுப்ப முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, அப்போ இவர் மறுபடியும் திருப்பி வேண்டும் பொழுது சரஸ்வதியே ஆண் சிங்கமாக வருது. ஆண் சிங்கமாக வந்தவொடனே இவர் சிங்கத்து மேலே உட்காந்து போகிறார். நீங்கள் எங்கே வேணாலும் அந்த ஃபோட்டோவை பார்க்கலாம். சிங்கத்து மேலே குமரகுருபர் உட்காந்துருப்பார். இவர் உட்காந்து போன உடனே வாயில் காவலில் எழுந்து ஓடுறான். எவனுமே மடக்கவே முடியல. சிங்கத்து மேலே உட்காந்து போனால் எவன் மடக்க முடியும், எல்லாம் ஓடுறான். உடனே அந்த ராஜா பார்க்குறான், அவர் என்ன கேட்குறாரு கொடுத்துரு. உடனடியாக அவர் ஓடிடுறான். எவனுமே சபையில் இல்லை. சபையிலே இதெல்லாம் காலியாக இருக்குது. அரசு சபையே காலியாக இருக்குது. ஒரு சிங்கத்து மேலே உட்காந்து ஒரு ஞானி போகிறார், முருகனுடைய ஞானி குமரகுருபர சுவாமிகள். அதன் பிறகு தான் இவர் வேறு ஒன்றும் கேட்கல, கருடனை விடு, கருடன் எங்கே போல சுற்றுதோ அவ்வளோ இடத்த எனக்கு கொடுத்துரு. காசி கருடன் எவ்வளோ சுற்றுதோ அவ்வளோ இடத்த எனக்கு கொடுத்துரு. அதன் பிறகு நாங்கள் மடம் கட்டுறோம், எங்களுக்கு மடம் கட்டுறது எனக்கு அனுமதி கொடு அப்படின்னு உடனே அது ரெண்டும் ஓகேன்னுறாங்க. அதன் பிறகு இவர் போய் அவங்க காசியில் மடம் கட்டி அந்த சிவலிங்கம் சிதைஞ்சி போயிருந்தது, அதெல்லாம் சரி பண்ணி அந்த கோயிலெல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த காசியை மீட்டு வாங்குகிறார். இன்றைக்கி நம்ம பிரதமர் காசி தொகுதியில் நிற்கிறார். இந்துக்கள் இவ்வளோ பேர் அங்கே வாழறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து போன ஒரு தமிழ் ஞானி, முருக ஞானி, குமரகுருபர சுவாமிகள் தான் அதுக்கு இன்றைக்கி காரணமாக இருக்கார். அதனால என் தலைவனாம் இறைவன் காசி விஸ்வநாதன், எல்லாருக்கும் தாம் இறைவன். எல்லோரும் காசிக்கு போவாங்க. இங்கேருந்து என்ன கேட்டாங்க, நான் காசி யாத்திரை போனேன், நான் காசிக்கு போனேன்னுவாங்க. அதனால் எல்லாருமே கைலாசம் நம்ம சிவன் இருந்தாலும் காசியை தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அதனால் அந்த வகையில் என் தலைவனாம் இறைவன் எல்லாருக்கும் தாம் இறைவன் வந்தருள்வது என்னால் வழுத்தாய் நீ பொன்மையிலே. அவருக்கு வந்தருள்வது என்னைக்கு 5 வயசுலேயே அவருக்கு அருள் புரிஞ்சாச்சு. 5 வயசுலேயே கந்தர் கல்வியன் பாடுறாரு. அதனால் முருகப்பெருமான் எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும்
அவங்க வேண்டும் பொழுது அவங்களுக்கு அருள் புரிய காத்திருக்கார். அந்த மாதிரி ஒரு திருச்செய்யுள் நீங்கள் மனப்பாடம் பண்ணும்பொழுது குமரகுருவரை ஞாபகம் வச்சிங்க. 15வது திருச்செய்யுள் இதை நீங்கள் படிக்கும் பொழுது குமரகுருவர் சுவாமிகள் அப்படி ஞாபகம் வச்ச உடனே இந்த பாட்டு உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். அப்போ இந்த பாட்டு ஈஸியாக நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியும். இதை நீங்கள் அப்படி பண்ணும்பொழுது இந்த பாட்டு சுலபமாக உங்கள் மனதில் நிற்கும். எல்லோரும் வெற்றி பெறலாம். வாழ்த்துக்கள்.